இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். இன்றைய சிந்தனைக்கு யோவான் நற்செய்தி 6வது அதிகாரம் 30-35 முடிய. யூதர்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவு அருளினார் என்று மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வு அளிக்கிறது என்றார். ஐயா, இந்த உணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அன்பானவர்களே, உண்மை எது என்று ஒரு மனிதன் கண்டுபிடித்து விட்டால் உடனடியாக அவனுடைய உள்ளம் அந்த உண்மையை பற்றி கொள்ளும்படி தாவுகிறது என்பதற்கு இன்றைய நற்செய்தி மிக மிக அழுத்தமான ஒரு ஆதாரம். எங்களுக்கு தந்தை உணவு அருளினார், மோசே வழியாக உணவு அருளினார், வானகத்திலிருந்து மன்னாவை பொழிந்தார் என்று அப்படி ஒரு அடையாளம் கிடைத்தது. மோசே உண்மையான கடவுளுடைய ஊழியர் என்று, கடவுள் எங்கள் மீது இரக்கம் கொண்டார் என்று. ஆகவே நீங்களும் கூட ஆண்டவர் இயேசுவிடம் சொல்லுகிறார்கள், எங்களுக்கு என்ன அடையாளம் கொடுக்கிறீர் என்ற பொழுது, உண்மையான உணவு அருளுபவர் என் தந்தையே, அந்த உணவு இறங்கி வந்து உங்களுக்கு வாழ்வு தருகிறது, உடனடியாக எங்களுக்கு அந்த உணவை தாரும் என்று கேட்கிறார்கள். எப்பொழுது நாம் இதுதான் சரியான பாதை என்று உணர்கிறோமோ, இயேசுதான் உண்மையான வாழ்வு அளிப்பவர், உண்மையான வழியாக இருப்பவர், உண்மையான மீட்பர் என்று அறிகிறோமோ, அவரை விட்டு நம்மால் பிரிய முடியாது. காரணம், அவரால் அவர் வழியாக வந்து எதுவும் படைக்கப்படவில்லை. யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 3வது வார்த்தை. அவர் வழியாக படைக்கப்பட்டதனால் அவர் வழியிலே செல்வதற்குத்தான் இந்த ஆன்மா துள்ளும், இந்த ஆன்மா உந்தி தள்ளப்படும், இந்த உயிர் அதற்காக தாகம் கொள்ளும். நாம் இயேசுவின் மீது நம்பிக்கையில் தளர்கிறோம் என்றால், அல்லது சடங்காச்சாரங்களில் நம்பிக்கை வைத்து உண்மையான நம்பிக்கை வாழ்வை நம்மிடமிருந்து வெளிப்படுத்தவில்லை என்றால், அதற்கு என்ன காரணம்? நாம் இயேசுவை இன்னும் கண்டறியவில்லை. ஒருத்தன் கோயிலுக்கு போக மாட்டான், ஒருத்தன் குடிக்கிறான், ஒருத்தன் விபச்சாரம் பண்றான், அடுத்தவனை பகைவனா கருதுனா வர்மம் வச்சிருக்கிறான், அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படுறான். இதெல்லாம் எதை குறிக்கிறது? இவர்கள் எல்லாம் உண்மையில் கிறிஸ்தவர்கள் அல்ல, இயேசுவை நம்புபவர்கள் அல்ல. நம்புபவர்களாக இருந்தால் இயேசுவைத்தான் முதன்மைப்படுத்தி வாழ்வார்கள். அப்போ உண்மைதான் இருக்கும், வாழ்க்கையில நேர்மை இருக்கும், நீதி இருக்கும், அன்பு இருக்கும், சமாதானம் இருக்கும். நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட, ஏன் வீட்டில் இருக்கிற தலைவன் கணவன் வந்து நிறைய டைம் பூசைக்கு வர்றதில்ல, பெண்கள் தான் வர்றாங்க. காரணம் என்ன? நம்பிக்கை இல்லை. கிறிஸ்தவனா இருக்கிற மாதிரி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, கோயில்ல மந்திரிச்சுக்கிறாங்க, பிள்ளைக்கு புதுநன்மை கொடுக்கணும்னு ஒரு பெரிய விழா கொண்டாடுறாங்க. ஆனா ஞாயிற்றுக்கிழமையில அத்தனை ஆம்பளைங்களையும் காண முடியலையே கோவில்ல. காரணம் என்ன? நம்பிக்கை இல்லை. உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே, அந்த உணவு இறங்கி வந்து வாழ்வளிக்கிறது என்று சொன்ன உடனே அந்த உணவை தாரும் என்ற அந்த தாகம் ஏன் நம்ம ஆம்பளைங்கள்ட்ட இல்லை? அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்முடைய திருமகனும் எங்கள் மீட்பெருமான இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற இந்த போதனையின் ஆழத்தை உணர்ந்தவர்களாக மிகச்சிறப்பாக ஆண்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பெண்களை அதிகமாக கோவிலில் காணுகிறோம், பெண்கள் அதிகமாக பக்த முயற்சிகளிலே பங்கெடுக்கிறார்கள், அதை காணுகிறோம். ஆண்கள் நற்செய்தி கூட்டங்களிலே பெண்களை அதிகமாக பார்க்கிறோம். ஆனால் ஆண்களை இது போன்ற நிகழ்வுகளிலே, அருட்சாதன விழாக்களிலே, கொண்டாட்டங்களிலே நாங்கள் பார்க்கவே முடிவதில்லை. வெளி சடங்கு ஆச்சாரங்களில் நிறைய பார்க்கிறோம். தேர் இழுக்கணும்னா வர்றாங்க, வான வேடிக்கைனா வர்றாங்க, பேரவைனா வந்து சேர்றாங்க. என்ன கேள்வி கேட்கலாம், ஏதாவது மடக்கலாம், நம்ம பெரிய தலைவர்னு காட்டிக்கலாம். ஆண்டவரே, உண்மையை நாங்கள் உணர வேண்டும்.
இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.